guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் நிவிஸ் வெல். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அகெயின் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இது என்ன vlogனா நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து மேல்மலையனூர் போக போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு vlog-ஆக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு vlog. பேசிட்டு ஸோ அதனால தான் இந்த ஒரு vlog. இப்போ தான் வந்து நான் ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்காக தான் வந்து ஏர் வாஷ்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நாங்கள் பொருள் எல்லாமே எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் கிளம்ப போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் ஒரு ட்ரெயின் இந்த ரெண்டுத்தில் எதுலையாச்சும் தான் போக போகிறோம். எல்லாத்தையுமே நான் இப்போ எடுத்து வச்சிடணும். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட ஏரை வந்து கொஞ்சம் காய வச்சு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறோம். நான் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து அங்கே போயிட்டு அண்ட் என்னால் எந்த அளவுக்கு என்னால் vlog எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஹேர் வந்து ஏர் வாஷ் பண்ணி இந்த நிலைமையில தான் இருக்கு. இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து சீரம் அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆறட்டும். அண்ட் நான் சொன்ன மாதிரி பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா, அதை நான் இப்போ எடுத்து வைக்க போறேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு பேக்ல தான் நான் வந்து என்னோட பொருள் எல்லாமே எடுத்துட்டு போக போறேன். ஐ மீன் எனக்கு தேவையான மேக்கப்னா நிறைய தான் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஜஸ்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறதுக்கு ஸ்கின் கேர், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், டோனர் அண்ட் ஐப்ரோ கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் நாங்கள் போய் அங்கே ஸ்டேலாம் பண்ண போகிறது இல்லை. அங்கே போய் நாங்கள் ஜஸ்ட் 1 night தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். பெருசாக இவ்வளோ மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். இதில் வந்து என்னோட மேக்கப்புக்கு தேவையான அந்த திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒரு மிரர், சீப்பு, என்னோட வாலெட் அண்ட் அதில் வந்து கொஞ்சம் எசென்ஷியல் திங்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் இந்த சிப்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் இருக்குது. அண்ட் டிஷ்யூ இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து எடுத்து வைக்கும் போது பேக்குள்ளே எடுத்து வைக்கும் போது நான் என்னென்னலாம் இந்தக்குள்ளே வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த பேக்கில் எல்லாமே எடுத்து வைக்க போகிறேன். இதில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் காமிச்சிடுறேன். அப்படி ஒரு சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் அண்ட் மாய்ஸ்சரைசர், ஒரு லிப் பாம். இதில் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஃபேஸ் வாஷை. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட ஃபேஸ் வாஷ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ கேக். இது இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் இது ஒன்று இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா டோனர். இவ்வளோ மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இது மட்டும் எனக்கு போதும் ஆக்சுவலி. ஸோ அதனால் இது மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்டு நான் வந்து பேட்ரையும் லைட்டாக பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட ஸ்கின் கேர் நான் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து உட்காந்துட்டேன். அண்டு பின்னாடி வந்து கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நான் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்துட்டேன். ஸோ வந்த பார்சல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அண்டு இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப குப்பை மாதிரி இருக்குது. அதை மட்டும் தயவு செஞ்சு மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ கிளம்புற அவசரத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து நான் வந்து டக்குன்னு கொஞ்சமாக ரெடி ஆகிக்க போகிறேன்.
ஹே காய்ஸ், ஸோ அடுத்த ஒரு 1 hour கழித்து நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ் எல்லாமே அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 8 hours கிட்ட ட்ராவல் இருந்துச்சு. செம்ம போரிங்காக இருந்துச்சு. நாங்கள் போனது வேறு பஸ்ஸாக, ஸோ அதனால் நடுவில் இந்த மாங்காய் சுண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததுனால அதை வாங்கி நான் அப்படியே சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். One eternity later. வந்து ரீச் ஆயாச்சு. நான் முன்னாடி வந்து ஒரு கோயில் போகிறோம் அப்படி சொல்லியிருந்தேன். அங்கே போல் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 8 hours ட்ராவல். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:10 ஆகுது. இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். எங்களோட பிளானே வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேறு எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் போகிற வழியிலேயே அங்கே நிறைய கடை இருந்துச்சு. நிறைய கடை இருந்துச்சு. அங்கே ட்ரெஸ்ஸு கடை, பேக் கடை, அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்டு செம்மையாக இருந்துச்சு அங்கே ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற கடைகள் எல்லாமே வந்து கோவிலுக்கு வெளியில் இருக்கிற கடைகள். கோவிலுக்கு வெளியிலுமே வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. மெயினாக வந்து இந்த 10 ரூபா கடைகள் வந்து அங்கே நிறையவே இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் அங்கே 10 ரூபா கடை வந்து நிறைய இருந்துச்சு. சரி, ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சுவலி நான் போய் பார்க்கலான்னு நினச்சேன். பட் அந்த இடத்துல பெருசாக வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் ஜஸ்ட் ஷாப் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் கோவில் போய் பார்க்கறதுக்கு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸில் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். A few moments later. இப்போ வந்து இங்கே நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். லைட் ரொம்ப டல்லாக இருக்குது, எதுவுமே தெரியல. அதை மட்டும் பேக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ரூம் மட்டும் அப்படியே காமிச்சிடுறேன். ரொம்ப சின்ன ரூம் தான். ஒரு வெறும் 3 பேர் தான் அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் நான் லைட்டாக காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கேருந்து வந்தால் இங்கே இப்படி உள்ளே வந்தால் இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கள் திங்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து ஒரு சேர் இருக்குது. ஸோ அப்படியே வந்தால் இங்கே பெட் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சின்ன ரூம் தான். அண்ட் இங்கே வந்து வாஷ்ரூம் இருக்குது. Next day. ஹே காய்ஸ், ஸோ நேற்று நான் வந்து ரூம் காமிச்சிருந்தேன் இல்லையா, இது நெக்ஸ்ட் டே. அதுக்கப்புறமா என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. இப்போ வந்து நாங்கள் சாமி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்டு நான் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், ஆக்சுவலி இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு. உள்ளெல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல நான் பேசுகிறது. மேபி கேட்டுச்சுன்னா ஓகே, இல்லைனா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இப்போ முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். அண்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மட்டும் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே சொல்லிடலான்னு. இது ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே வந்து டைம் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போனோன்னா நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பியாச்சு. சாமியெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆட்டோவில் ஏறி அப்புறம் பஸ் ஸ்டாப் போய் இறங்கிட்டு அண்ட் அங்கேருந்து பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்டு கிட்டத்தட்ட 8 hours கிட்ட ஆகிடும். சேம் நாங்கள் வந்த மாதிரியே போகிறதுக்குமே டைம் ஆகும். ஏன்னா அதே மாதிரி தான் போகணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோலேருந்து இறங்கி பஸ்ஸு பிடிச்சாச்சு. பஸ்ஸுங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாக இருக்குங்கிறனால என்னால் கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. அதனால் போகிறத மட்டும் ஜஸ்ட் சும்மா லைட்டாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறமா என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அண்ட் வீட்டுக்கு போனோடனே செம்ம டயர்ட், நல்லா தூங்கிட்டேன். நைட்டும் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.